ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? இந்த புதிய வருஷத்துக்குள்ள நம்ம பிரவேசித்திருக்கிறோம். கர்த்தர் நம்மளை ஒவ்வொருவரையும் காண செய்திருக்கிறார். அவருக்கு தேவாதி தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த நாளிலும் பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களில் நமக்கு வெற்றி கிடைக்கலையேன்னு சொல்லி நம்ம கலங்கி தவித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இந்த ஆண்டிலே நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலும் ஆண்டவர் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழும்படியான காரியத்தை செயல்படுத்துவார். எந்தெந்த காரியத்திலெல்லாம் உங்களுக்கு வெற்றியுள்ள வாழ்க்கை வேண்டுமோ அந்த காரியத்தை அவர் செயல்படுத்தும்படியாக கடந்து வந்திருக்கிறார். ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்காக யாவையும் செய்து முடித்து உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும்படியாக அவர் கடந்து வந்திருக்கிறார். வாசிக்கிறேன் கேளுங்க. சங்கீதம் 37:5. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியங்களை வாய்க்க செய்வார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு காரியம் வாய்க்கணும்னா அந்த காரியத்திற்கு நம்ம அநேக பிரயாசங்கள் பட வேண்டும். அந்த பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை தேவன் எனக்கு தந்தார் என்று சொல்லி நாம் பார்ப்போம். ஆனால் இந்த இடத்துல அந்த தேவனே காரியத்தை வாய்க்க செய்வாராம். அவர் எப்படி வாய்க்க செய்வார்? நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்தையும் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த காரியத்தை நான் செயல்படுத்த போகிறேன், இந்த நாளிலே நீர் என் கூட இருந்து இந்த காரியத்தை செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்துட்டு அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கும்போது அந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். இந்த நாளில் பார்க்கிறோம், ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு கற்பத்தின் கனியை கொடுப்பேன் என்று சொன்னார். ஆனால் வருடங்கள் கடந்து போய் கொண்டே இருந்தது. ஆனால் ஒரு நாள் வந்தது, அவர் மேல் நம்பிக்கையாய் வைத்திருந்தான். ஆண்டவரே நீர் தருவேன்னு சொல்லியிருக்கீங்க, நிச்சயமாக எனக்கு தருவீங்கன்னு சொல்லிட்டு ஒரு விசுவாசத்தில் அவன் இருந்ததுனால தான் அவனுடைய நம்பிக்கையை கர்த்தரின் சிலர் வர்த்திக்க பண்ணினார், அவனுடைய காரியத்தையெல்லாம் வாய்க்க பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த நாளிலும் அவன் விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்லி ஒரு பெயரை அவனுக்கு கொடுத்திருக்கிறதை பார்க்கிறோம். இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் மேல் நீங்கள் நம்பிக்கையாக இருக்கும்போது, அவருடைய சித்தத்தை அறிந்து காரியத்தை நீங்கள் ஒப்பு கொடுத்து செய்யும்போது அதில் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை நீங்கள் பார்க்க முடியும். உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் வெற்றியாய் முடிகிற காலத்திற்குள்ளாக நீங்கள் கடந்து வந்திருக்கீங்க. ஏன் பயப்படுறீங்க? ஏன் கலங்குறீங்க? கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு. உங்களை பலப்படுத்தி அவர் உங்களுக்கு சகாயம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். அவர் சகாயம் பண்ணுகிறவராய் மாத்திரமல்ல, உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார். ஏன்னா நீங்கள் அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறதுனால அவர் உங்களுக்காக காரியத்தை அப்படியே வாய்க்க செய்வார். பயப்படாதீங்க. கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாளிலும் கூட தகப்பனே, அப்பா உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்திலும் நீர் வெற்றியுள்ள காரியங்களை செயல்படுத்த போகிறதற்காக எதையெல்லாம் தொடுகிறார்களோ அதிலெல்லாம் வெற்றியை கொடுக்கத்தக்கதாக நீர் அனுக்கிரகம் பண்ண போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இந்த நாளிலும் தகப்பனே மித்துதிக்கிற சூத்திரிக்கிறோம். பிறந்த நாளை திருமணாலை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் சப்பா. இந்த நாளிலும் நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் மிகவும் பெரிதாக இருக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி பெரிதான காரியங்களை இவர்கள் காணத்தக்கதாக உதவி செய்ய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.